வணக்கம். இது ராஜபிரியன் ரிவ்யூ. இன்னைக்கு பொலிட்டிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா, இன்னும் ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குல்ல. ஆக்சுவலி இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது தெரில. ஃபஸ்ட்டு நம்ம ராஜமோகன் கிட்டேருந்து ஆரம்பிப்போம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இன்னும் சில விஷயங்களும் கொடுத்துருக்காங்க சேர்த்து. பள்ளி கல்வித்துறை அப்படின்னதும் பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய பதிவுகள் வந்து அவருக்கு எதிராக வந்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இவர் பதவி ஏற்கும் போதே வந்து ஒரு விளையாட்டு விளையாடினார். ஆண்டவன் மீது ஆணையாக அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேரை வந்து காட்டிக்கிட்டு இருந்தார். அது சட்டமன்றத்துலேயும் சரி, அங்கே முதல்ல ஆளுநர் முன்னாடியும் சரி, இதை தொடர்ந்துட்டு இருந்தார். அப்போவே சொன்னோம், ஓவராக இருக்குது பார்த்து சார் விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து திடீர்னு பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க எது பண்ணாலும் முதல் முறை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தானே அவங்க கண்ணே திறந்து பார்க்குறாங்க, டிவிகே சார்ந்த சப்போர்ட் பண்ணுறவங்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா முதல் தலித் அமைச்சர் அப்படின்லாம் போட்டாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள்லாம் வருது. அப்படியா? என்ன அப்போ எக்மோர் வந்து தனித்தொகுதியா அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே இவங்க உருட்டின உருட்டுகள் என்ன, 70 தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பொது தொகுதிகளில் தலித் கேண்டிடேட் வந்து நிப்பாட்டிருக்காங்க, அதில் 27 பேர் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்லாம் உருட்டினாங்கல்ல, எல்லாமே உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்தோமா. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா தனித்தொகுதி தான் நின்று இருக்கிறாரு. அப்படியா, இப்போ தான் தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன் மென்ஷன் பண்ணுறாங்க? ஏன்னா எல்லாமே ஃபஸ்ட் டைம் அப்படின்ட்டுருவாங்கல்ல. ஆனால் அதற்கான ரிப்ளை பதிவுகள்லாம் வருது. அப்படியெல்லாம் கிடையாது, உயர்கல்வித்துறை அமைச்சரெல்லாம் வச்சுருந்துருக்குறாங்க, டிஎம்கே ஆட்சியிலும் இருந்தாங்க, இதெல்லாம் வந்து புதுசெல்லாம் கிடையாதுடா, ஏன்டா எல்லாத்தையுமே புதுசு புதுசுன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும். ஏன்னா இதில் எந்த அளவுக்குன்னா இவங்க புதுசுன்னு உருட்டுறதுன்னா, முதலமைச்சருக்கு நேரடியாக கம்ப்ளைண்ட்டை ஹெல்ப்லைனில் வந்து சப்மிட் பண்ணக்கூடிய அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, அது 15 வருடங்களாக இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி நேரடியாக வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து சிஎம் செல்லுக்கு வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எப்போ தாண்டா கண்ணை திறந்துங்க, இல்லை எப்போ தாண்டா பார்க்குறீங்க நியூஸை அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்கணும்னு தோணுது. இப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க. இது கூட பரவாயில்லைங்க, டாஸ்மாக் வந்து 10 மணிக்கு மூடணுங்கிறதெல்லாம் இதுக்கு முன்னாடி எப்படா மூடிட்டு இருந்தாங்க கேட்டால் வந்து இல்லை, சில இடத்துலலாம் வந்து நைட்லாம் ஓடும். அது சில இடங்கள்ல, அது எந்தெந்த இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே தெரியும் அது எங்கெல்லாம் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நைட்டில் வந்து பிளாக்ல எங்கே கிடைக்குது சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அங்கே இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க தெரியாதா? அது எல்லா இடத்துலையுமா வித்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. வாவ், முதல் முறை அப்படின்ற. டே, இதுக்கு முன்னாடியும் 10 மணிக்கு தானே நைட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் ஷார்ப்பாக க்ளோஸ் பண்ணுவாங்க 10 மணிக்கு. ஏன் அவ்வளோ வந்து கரெக்டாக சிறப்பாக டியூட்டியை பார்க்குறவங்களா அப்படின்னா இல்லை. இந்த எக்ஸ்ட்ரா ஓட்டுறவங்க இருக்காங்கல்ல, 10 தாண்டிங்கன்னா பிளாக்ல வந்து அது ரேட் அதிகம் இல்லை. இந்த 10 ரூபாய்க்கே இங்கே பொங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அது பிளாக்ல வந்து பார்த்திங்கன்னா அவங்க வைக்கிறது தானே ரேட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா ஓடிட்டு இருந்துச்சு. அங்கங்கே வந்து பிளாக்ல ஓடும், ஆனால் எல்லா இடத்துலையும் ஓடாது. அது தெரியும் உங்களுக்கு. ஆனால் 10 மணி க்ளோசிங் டைமுங்கிறது அது என்ன புது அறிவிப்பா அது? அதே போல் அந்த 10 ரூபா வாங்குறாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்லாம் சொல்லிட்டு சார் பாட்டெலாம் பண்ணார்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு உருட்டுற உருட்டுகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இங்கே மணி இருக்கார்ல, மணி மணி இல்லை, மணி தான் பேசும். நான் அவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு கேப்ரியல் கிட்ட பேசுகிற ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்கிறாரு, 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது இட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு. எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்? டாஸ்மாக் அந்த பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி எங்கேயாவது இதுக்கு முன்னாடி டெவலப் ஆனதை பார்த்துருக்கீங்களா? எல்லா இடத்துலையும் 10 ரூபா வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வாங்கும்போது அது வந்து எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, அது செந்தில் பாலாஜி தான் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அந்த பக்கம் கணக்கு எழுதுனாங்கல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வாங்குறதாம் 10 ரூபா. இவர் உருட்டுற உருட்டு பாருங்க. இதுதான் மணி பேசுது இல்லை. மணி பேசுனா இப்படி தானே பேசும். அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் வந்தால் இப்போ நிறைய வீடியோஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே. எல்லாம் போயிட்டு சப்போர்ட் பண்ணவங்களே போடுறாங்க போல இருக்குது. சாருக்கு, விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணவங்களே பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்பில் வாங்கும்போது ரேட் எவ்வளோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு தான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா 10 ரூபா வாங்குறது வந்து அன்னைக்கே அவர் சிஎம் ஆனதுலேருந்தே வந்து வந்துட்டுருக்கு வீடியோஸ்னு வச்சிங்களேன். வாங்குறாங்க, 20 ரூபா வாங்குறாங்க, 30 ரூபா வாங்குறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. அதில் வந்து ஒருத்தர் வந்து நான் ஃப்ரிட்ஜு நான் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்லாம் ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். அதெல்லாம் வந்து டுபாகூர் வேலை தான், எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாது தான். நிறைய வீடியோ கால் வந்துருச்சு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எல்லாத்துக்கும் மேலே ஒரு காமெடி என்னன்னா, ஒரு எம்எல்ஏ, டிவி எம்எல்ஏ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போகிறார் வேனில். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு
வயசான ஒரு தாத்தா வந்து அவர் கம்ப்ளைண்ட் சொல்கிறாரு, சார் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க சார் இங்கே உங்கள் ஆட்சியிலையும் விஜய் சார் ஆட்சியிலையும் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா, இது மாதிரி இவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அது நக்கலா என்னென்னா, இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கல் தோரணை இவர்கிட்ட இருக்குது. இதை தானே பெருசாக வச்சிங்க, இதை தானே சிஎம் சாரும் வச்சார் முன்னாடி. இப்போ மட்டும் எப்படி உங்களுக்கு நக்கல் தோரணை வருது? அது மாதிரி வாங்கலாமா? அது ஊழல்னு சொன்னீங்கல்ல, இப்போ தடுக்கணும்ல. அப்போ சொல்கிறாரு, இவர் வந்து பெரியவர் வந்து சொல்கிறாரு 10 ரூபா வாங்குறாங்களாம். அதை நாங்கள் சொல்லிட்டோம், நாங்கள் அன்றைக்கே சொல்லிட்டோம் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாரு. அந்த பெரியவர் பார்த்தீங்கன்னா, இல்லை சொன்னார், சிஎம் சொன்னாருன்னு சொன்னாலே கேட்க மாட்டுறாங்க, இங்கே தான் பக்கத்தில் தான் வாங்குறாங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு. இந்த எம்எல்ஏக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, சரி நீங்கள் சொல்லிட்டீங்க, கேட்டீங்க, நான் பதில் சொல்லிட்டேன், அவள் தான் ஓகே வண்டி எடுங்கிறாரு. இதுதான் நீங்கள் வந்து குறைகளை கேட்டு சரி பண்ணுறதா? அதுவும் வந்து இது சிரிப்பான விஷயமும் கிடையாதுங்க, இது சீரியஸான விஷயம். ஏன்னா இது வந்து பெரிய இம்பேக்ட் பண்ணுச்சுல்ல இவங்களுக்கு பிரச்சாரத்தின் போது. பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்லாம் பாட்டெலாம் பண்ணார்ல. அப்போ இப்போ வாங்கலாமா? சரி, அப்போ வாங்கினவங்கெல்லாம் வந்து செந்தில் பாலாஜிக்கு அமிச்சாங்க, இப்போ வாங்குறவங்கலாம் யாருக்கு அனுப்புகிறாங்க? இல்லை, லக்ஷ்மணன் பத்திரிகையாளர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, ஓப்பனாக முன்னாடியே சொல்லிட்டாரு அவர். இப்போ எல்லாமே மாவட்ட செயலாளர்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே அவர் சொல்கிறாரு, நம்ம சொல்லாது, பத்திரிகையாளர் சொல்கிறார், இங்கே போயிட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் அங்கே கமிஷன் அமிச்சிங்களா, அதே போல் எங்களுக்கு கொடுக்கணும் இப்போ அப்படின்லாம் வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ போகுது 10 ரூபாங்கிறது 20 ரூபான்னு வருது. ஒரே இடத்துல இன்னொரு வீடியோ பார்க்குறோம், அதில் வந்து இன்னொருத்தர் போய் வீடியோ எடுக்கிறாரு. அங்கே வந்து 10 ரூபா வாங்கல, 5 ரூபா வாங்கியிருக்கிறாங்க. 5 ரூபா வாங்கினா என்னங்க 5 ரூபா வாங்குறீங்க, இதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, உள்ளே இருக்கவங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு, அதாவது சேல் பண்ணுறவங்க சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு, தலைவா நாங்களும் அதே கட்சி தான் தலைவா அப்படின்றாங்க. எப்படி அதே கட்சியாக இருந்தால் 5 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கலாமா? பாட்டிலுக்கு 5 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணுமா? இல்லை பாட்டு பாடுவீங்களா? இப்போ என்ன லாஜிக் இது? 5 ரூபா வாங்குறது, 10 ரூபா வாங்குறது, 20 ரூபா, 30 ரூபா போயிட்டே இருக்குல்ல, ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது இதெல்லாம். இதை போயிட்டு ஒரு எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுங்கன்றாரு, கொடுத்தா அதை அவர் அலட்சியமாக நக்கலாக ஒன்று பண்ணிட்டு வர போகிறாரு அவர். இதெல்லாம் யாருக்கு போகுது இந்த காசுலாம்? இப்போ மற்றவர்கள் வாங்கும்போது பெருசாக ஊதுனீங்க, அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அது யூஸ் ஆகலையா மணி சார்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இங்கே பாரு, இங்கே வைன் ஷாப்பு விற்கிற இடம், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணிட்டாங்க? யார் டெவலப் பண்ணுறாங்க கேட்டால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப். இப்போ அதே டிஎம்கே வாங்கும்போது அங்கே வாங்கினாங்கன்னும் போது அது வந்து ஊழல். என்ன உருட்டுறா இதெல்லாம் பா, வேற லெவலில். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த முதல் முறைன்றதுல ஆமைகள் வந்து முட்டையிட்டு போயிடும், அதை எடுத்து பராமரித்து வனத்துறையும் என்ஜிஓஸ் நிறைய பேர் அது ஒரு பெரிய நிகழ்வாகவே பண்ணுவாங்க இரவில். அதை சேகரித்து அது குஞ்சு பொரிச்சதும் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் மீண்டும் பாதுகாப்பாக கடலில் விடுவாங்க. அது வருஷம் நடக்கிறது. அது பார்த்திங்கன்னா 1.8 லட்சம், 2 லட்சம், 2.5 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏறிட்டே இருந்திருக்கு கடந்த 3 வருடங்களாக. இப்போ ஒரு 1.5 லட்சம் ஆமை குஞ்சுகள் எடுத்துகிட்டு போய் கடலில் விடுறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ப்ரமோஷன் பார்த்திங்களா? தளபதி வந்ததும் சின்ன ஸ்டெப் இருக்குல்ல, அந்த சின்ன ஸ்டெப்பு கூட ஒரு பெரிய ஒரு இயற்கையை வந்து சேவ் பண்ணுற ஒரு பெரிய விஷயங்க அது. அந்த தளபதி வந்து எவ்வளோ சூப்பராக தளபதி பண்ணியிருக்காரா? இது வருஷம் நடக்குதுடா, இது வருஷம் பண்ணுறதுடா இது. இதை வந்து சம்மந்தப்பட்ட துறையும் பார்த்திங்கன்னா நிறைய என்ஜிஓஸ் இதில் ரொம்ப ஆர்வமாக பங்கேற்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட் டைம் நடக்குது, தளபதி தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உருட்டு. இவங்களை என்ன பண்ணுறது? எது பண்ணாலும் ஃபஸ்ட்டு இல்லை. இப்போ ராஜ்மோகனுக்கு ஆரம்பித்து எங்கேயோ வந்துட்டோம்ல. ராஜ்மோகன் வந்து கடவுள் மீது ஆணையாக அப்படின்லாம் சொன்னாரா? அப்பயே பார்த்தோமா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயங்க, அது பேசணும்னு நினைப்பேன், அதை மறந்துடுவேன் எப்படியாச்சும். இந்த 3ஆவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து பண்ணாங்கல்ல பதவியேற்கும்போது ஆளுநர் முன்னாடி, அதுக்கு வந்து கேட்கும்போது ராஜ்மோகன் வந்து சொல்கிறா, அப்படி அன்னைக்கு க்ரீன் ரூம்லேயே இதை நான் எச்சரித்தோம். மற்றவங்களாம் நினச்சாங்கன்னா சரி ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க தெரியல விட்டிங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து இதை பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் தேர்டு செகண்ட்லாம் போகக்கூடாது, ஃபஸ்ட்டு தமிழ் தாய் வாழ்த்து, லாஸ்ட்டில் வந்து தேசிய கீதம், இதுதான் நம்ம மரபு, அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதே பண்ணுறோம் அப்படின்னு இவங்க சொல்லியிருந்தாங்க. நான் ராஜ்மோகன் வந்து இங்கே வெளிவாக்கத்தில் பேசும்போது தான் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கி க்ரீன் ரூமில் நாங்கள் அப்போவே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னால் அவருக்கு பேர் வந்துடும் அப்படிங்கிறதுனால ஆதவ வச்சுட்டு அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஆதவ் சொன்னார், அமைச்சர் சொன்னார், நானும் வந்து சொன்னேன், இது இந்த பக்கத்து ஏழைக்கு பாயாச்சுனாங்களா அந்த மாதிரி ஆதவ் சொன்னார், ஆதவ் சொல்லிட்டாருன்னு அப்புறம் நீ என்ன எக்ஸ்ட்ரா சொல்கிறது?
அவர் சொன்னாருங்க, அப்போ இந்த மாதிரி பதில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறது வேற. நீங்கள் ஸ்டாப் பண்ணியிருந்தீங்கன்னா அதை சொல்லலாம், நாங்கள் சொன்னோம் ஸ்டாப் பண்ண, நீங்கள் தான் பண்ணலையே. ஆதவ் சொன்னார், அப்புறம் நானும் பேசினேன், எப்படி ஏன் இது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து பார்த்தீங்களா சார், இதுதான் சார் ஃபார்மாலிட்டி, நீங்கள் இன்னும் அமைச்சர் ஆகல சார் அப்படின்லாம் சொன்னாங்க, அதனால தான் வந்து வேறு வழி இல்லாமல் பண்ணோம் அப்படின்லாம். அதில் வந்து எங்கே வந்து ஆதவ் கோச்சிப்பாரோ, நான் தான் பண்ணேன், நான் தான் பேசினேன் அப்படின்னு சொன்னால் எங்கே கோச்சிக்கு போகிறாரோங்கிறதுக்காக அவர் மாற்றி மாற்றி உருட்டினது அவருடைய பேச்சிலேயே, அந்த உடல் மொழியிலே அப்பட்டமாக தெரிஞ்சுது. சரி, இது இப்படி இருக்கட்டும். இவர் வந்து அந்த பேச்சில் அந்த மேடையில் தானே பேசும்போது, அடுத்த மாதம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்டுறதுக்கு கூட காசு இல்லாமல் இருந்தேன்னு அமைச்சர் ஆகியிருக்காரு தானைக்கு தலைவன் அப்படின்லாம் சொன்னார்ல. அப்புறம் அஃபிடவிட் எடுத்து பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா தலைவர் கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, நகைகளும் பார்த்தீங்கன்னா அதுவும் கோடிக்கணக்கில் வரும், கார் இருக்குது, நல்லா வசதியாக இருக்கார், சொந்த வீடு. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு உருட்டா. இதில் சாட்டை ஒரு விஷயம் பண்ணியிருந்தா, அப்படி 60 பேருடைய லிஸ்ட் எடுத்து அவர் பேசியிருந்தா, அப்படி அதில் ஒரு 5 பேர் தான் வந்து கோட்டீஸ்வரர்கள் இல்லை, அவங்களும் லட்சாதிபதிகள் தான். மற்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோடிகளை வச்சுருக்காங்க, எல்லாமே கோட்டீஸ்வரர்கள் தான். ஆனால் வந்து எளிய வீட்டு புள்ளன்னு உருட்டுனீங்களடா உருட்டு டே. அந்த 60 பேர் லிஸ்ட்லேயே ஒரு 5 பேர் தான் இருந்தாங்க லட்சாதிபதிகள்ன்றதே வந்து குறைவாக சொல்கிற மாதிரி. ஆனால் இவங்க கொடுத்ததெல்லாம் என்ன உருட்டுனீங்க. அப்படி ஏற்கனவே இவர் மாட்டினாரா, சரி அது கூட பரவாயில்லன்னு பார்த்தா, அப்போ பள்ளி கல்வித்துறை ஒதுக்கியிருக்கிறாங்க அமைச்சராக. ஏற்கனவே ஒருத்தர் வெங்கட்ராமன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வருவார் அப்படின்னு தான் பேசப்பட்டது. அப்பயே வந்து என்னங்க இவரை போடுறீங்க, அப்புறம் இவரெல்லாம் எப்படிங்க மும்மொழி கொள்கையை எதிர்ப்பார் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நான் ராஜ்மோகன் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு தான் பார்த்தோம். ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட்டு. இங்கே வந்து எங்கேயுமே மற்றவங்களை பற்றி ஏதாவது நியூஸ் சேகரிக்கணும்னா அது யாராவது போயிட்டு அங்கே ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து கஷ்டப்பட்டு வெளியே போடணும். இப்போ இவங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸ்டிங் ஆப்ரேஷனே தேவையில்லை. என்னென்னா இவங்க அஃபிடவிட்டுன்னு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்கல்ல தூய சக்திகள், இவங்க தாக்கல் பண்ணது தானே அது. இப்போ அந்த அஃபிடவிட் எடுத்து பார்த்தாவே தெரிஞ்சிருது, எல்லாமே பார்த்தீங்கன்னா உருட்டுகளாக இருக்குது. அதை வச்சு தானே இந்த யாரெல்லாம் கோட்டீஸ்வரர்கள் போட்டாங்க, இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் வச்சு இவங்க கணக்கு காட்டாமல் வச்சுருக்காங்கலாம் சொல்ல, எல்லாம் அவங்க சமர்ப்பித்த கணக்கு தான். அதுவே சொல்லுது இவங்க எவ்வளோ கோடிகளில் சொத்து வச்சிருக்கிறாங்க, ஆனால் என்ன உருட்டுனாங்க அப்படின்னு. இப்போ பள்ளி கல்வித்துறை அப்படின்னு வந்ததும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புது சர்ச்சையாவது. ராஜ்மோகன் அவருடைய சேனலில் ஆல்ரெடி அவர் பேசியிருக்கிறாரு, சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே தான் படித்தேன் அப்படின்னு. இன்ஜினியரிங் காலேஜ்னால் அப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக தானே இருக்கணும். அதை அங்கே அஃபிடவிட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தா 2003 +2 முடிச்சிருக்காரு. ஆனால் வந்து இன்ஜினியரிங் சாய்ராமில் படித்தேன்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணவே இல்லை. 2010 இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லூரியில் வந்து அவர் டிப்ளமோ படித்ததா போட்டிருக்காரு. ஆனால் அந்த அட்ரஸில் பார்த்தீங்கன்னா எடுத்து போடுறாங்க, அந்த நிறுவனம் இருக்க அட்ரஸ் எடுத்து பார்த்தா அங்கே வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எம்ப்ளாயீஸ் என்க்ளேவ்னு இருக்குது, குடியிருப்பு பகுதி அது. அங்கே வந்து அந்த நிறுவனம் அந்த காலேஜே இல்லையாப்பா, இப்போ எங்கேப்பா படித்த நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் கேள்வி எழுப்புகிறாங்க. அப்புறம் 2018 ஜேர்னலிசம் படித்ததா போட்டிருக்காரு. 2003 +2 முடித்தவர், 7 வருஷம் கழிச்சு 2010 தான் டிப்ளமோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2018 தான் இன்னொன்று வந்து ஜேர்னலிசம் அங்கே படிச்சிருக்காரு. அப்போது நடுவில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இன்ஜினியரிங் படிச்சிங்களா? இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா ஏன் மென்ஷன் பண்ணல? இங்கே தான் இல்லை, ஆனால் வந்து இவங்க டிவிக்கு லிஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா இவர் பிடெக் அப்படின்னு இருக்குது. ஆனால் அஃபிடவிட்டில் அதை காட்டல. ஏன் காட்டல? ஏன்னா முடிக்கலையா, அரியர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. அரியர்ஸ் வச்சுட்டு இருக்கீங்களா? அரியர்ஸ் வச்ச ஒரு ஆள், அதை காட்டாத ஒரு ஆள், நீங்கள் வந்து பள்ளி கல்வித்துறையை ஹேண்டில் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவாங்க பின்னாடி. அப்போ டிஎம்கேல இவங்க அவங்க எல்லாருமே வந்து காமராஜர்னு ஒருத்தர் இருந்தாருங்க, கல்வி கண் திறந்த காமராஜர். ஐயா படிக்கலைனாலும் கல்வி கண் திறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த எடுத்து வச்சுக்கிட்டு பல பேர் பூந்துட்டாங்கல்ல உள்ள, படிப்புங்கிறது தேவையில்லை அப்படின்னு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் மற்றவங்க குறை சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், அவங்கள குறை தீய சக்தி தூய சக்தின்னு தானே வந்தீங்க. அப்புறம் ஏன் இந்த வேலை? நீங்கள் சொத்தை பற்றி ஒன்று சொல்கிறீங்க, உங்கள் சுச்சுவேஷன் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ஒன்று சொல்கிறீங்க, அது டுபாக் ஒரு உருட்டாக இருக்குது. கல்வி தகுதின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று போடுறீங்க, வேறு இடத்துலலாம் ப்ரமோட் பண்ணுறீங்க பிடெக்னு. ஆனால் இங்கே பார்த்தா அஃபிடவிட்டில் அதை மென்ஷனே பண்ணல, அரியர் வச்சுருக்கீங்க. அப்போ முடிக்கல இல்லை, அதனால தானே அங்கே மென்ஷன் பண்ணல அஃபிடவிட்டில். இவர் மட்டும்தான் இப்படியான்னு பார்த்தா தலை சுற்றுதுங்க. நம்ம எல்லாமே ஞாபகம் வேற வச்சுக்க முடியல. இன்னொரு
விஜயலட்சுமின்னு நினைக்கிறேன் அவங்க பேர். அவங்களும் எம்எல்ஏ. அவங்க எம்எல்ஏ. அவங்க வந்து பிகாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த வண்டியில் அவங்க பேர் பிகாம்லாம் போட்டிருக்கு. அஃபிடவிட்டில் பார்த்தா +2 தான் போட்டிருக்கு. அப்போ அவங்களும் முடிக்கலைன்னா மேலே ஒரு பிகாமுக்கு ஒரு கோடு அது போடுவாங்கள்ல, அந்த கோடு கூட இல்லை. முடிச்சிருந்தா அவங்க வந்து அஃபிடவிட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களே, இல்லை. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பிபிஏ படிச்சிருக்கிறாரு, அவர் எம்எல்ஏ. பிபிஏ படிச்சிருக்கிறாரு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ படித்து தான் வந்து அவர் போஸ்டர்லாம் ஒட்டியிருக்கிறாங்க, ப்ரமோஷன்லாம். இவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண லிஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா எம்பிஏன்னு போட்டிருக்கிறாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா டிசிஇ, அதாவது 10th முடிச்சுட்டு நேரடியாக +2 +1 +2லாம் படிக்காமல் டிப்ளமா பண்ணுவாங்களா, பாலிடெக்னிக் காலேஜில் படிச்சிருக்காரு டிசிஇ. ஆனால் பார்த்தீங்கன்னா டாக்டர்னு முன்னாடி போட்டுக்கிறாரு. என்ன டாக்டரு இவர்? சரி, அப்போ டாக்டர்னா அதை வந்து நீங்கள்